ஒரு க்யூரியஸான கொஸ்டினை உங்ககிட்ட நான் இப்போ கேட்க போகிறேன். உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய உண்மையான முகம் என்ன? உங்களுடைய லக் ஃபேக்டர்ஸ் என்ன? நிஜமாவே நீங்கள் லக்கின்னு தோணுதா? இல்லை என்னங்க எப்படி சொல்கிறீங்க, எனக்கு தான் எதுவுமே நடக்கலையே, நான் ரொம்ப அன்லக்கின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதை வச்சு இதை நீங்கள் டிசைட் பண்ணீங்க நீங்கள் லக்கி அன்லக்கின்னு? இன்னையோட ஏஞ்சல் மெசேஜில் மினி டாரோ ரீடிங்கில் எதை வச்சு நீங்கள் லக்கி அன்லக்கின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. இந்த நிமிஷம் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஹாப்பியாக இருக்கீங்களா? கண்டென்டடாக இருக்கீங்களா? இந்த நொடி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி தோணுது? இஸ் இட் த ரைட் பிளேஸ்? சரியான இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு தோணுதா? இல்லை என்னங்க இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருந்தால் என் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுதா? என்ன மாதிரியான சேஞ்சஸ் மாற்றங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள், இந்த ஒரு கேள்வியை நீங்கள் எவ்வளோ தடவை யோசிச்சிருக்கீங்க? ஒரு வேளை நான் அந்த நேரத்தில் யோசிச்சேனே, அந்த மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிருந்தா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இந்த ஒரு சின்ன முடிவுனால தான் என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்கல்ல? நிறைய தடவை யோசிச்சிருக்கீங்கல்ல? உங்கள் காதை பார்க்கும் போதே தெரியுது. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் அப்பப்போ நான் அதை சூஸ் பண்ணலை, அதை ஒரு வேளை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன், அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன்னா என் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை யோசிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் ரொம்ப கிளியராக பார்க்குறேன். அந்த மாதிரி நடக்காதனால தான் நீங்கள் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு நீங்களே உங்களை முத்திரை குத்திக்கிறீங்க. பட் வெயிட், இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தோணும். பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் அன்சர்டன் அபவுட் அவர் ஃபியூச்சர். லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. வி ஜஸ்ட் மேக் ரேண்டம் சாய்ஸஸ். அந்த நேரத்தில் இதுதான் சரின்னு தோணும், அந்த சாய்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் எல்லாமே சரின்னு படும். பட் ஒரு சில அனுபவங்கள் கழிச்சு தான் நமக்கே தோணும், ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏங்கின ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை வாழ வாழ புது புது அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க தான் தெரிஞ்சுக்கும், இதுக்காகவா நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காகவா நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல்லுங்க. இதை நான் நிறைய தடவை என் தாட் ப்ராசஸில் யோசிச்சிருக்கேன். நம்ம ஏங்கின ஒரு சில விஷயங்கள், இதுக்காக நான் இவ்வளோ ஏங்கி தவிச்சு இதுதான் வேணும்னு ஒத்த காலில் நின்று அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கும்போது தான் இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு பலார்னு ஒரு அற விட்ட மாதிரி நமக்கு நிறைய தடவை ஒரு தெளிவு பிறந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். பிகாஸ் அகெயின் நம்ம வி ஆர் நாட் ஷுவர் இது கண்டிப்பாக சரியான பாதையாக தான் இருக்கும். இது சரியான பாதையாக இல்லைன்னா அதை நான் சரிப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அசட்டு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். எல்லா மனிதர்களுக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்கள் கார்ட்ஸ் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹாவ் சோசன் வெல். நீ சரியாக தான் முடிவெடுத்திருக்க. முதல்ல கவலைப்படுறத நிறுத்து. உன்னுடைய வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்திருக்க. நீ நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருக்கலாம், ஒரு பெரிய இழப்பாக கூட உனக்கு இருந்திருக்கலாம். பட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் ஆல் தட். இப்போது ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது மிக விரைவில் உன்னை தேடி ஒருத்தங்க வரப்போகிறாங்க. அவங்க உங்ககிட்ட பழகிறதுக்கோ, உங்க கூட சிரித்து வாழ்கிறதுக்கோ, இல்லை உனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கோ வரப்போகிறதில்ல. பட் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்டு போகிறாங்க. என்ன கேள்வினா, உங்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையை பற்றின ஒரு கேள்வி. முதல்ல அந்த கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கு அது பெருசாக இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாமா கூடவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இட் மைட் நாட் சவுண்ட் அ பிக் டீல் ஃபார் யூ தென். பட் அதுக்கப்புறம் யோசிக்க யோசிக்க, ஏன் இவங்க என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, சேஞ்சஸை, சேலஞ்சஸை கூட கொண்டு வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கும் போது அந்த முடிவு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கான வழியை காட்டும் அப்படின்றத தான் நம்ம நம்புகிறோம். அப்போ முன்னேறி போகிறோன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டுட்டு தான் முன்னேற முடியும். எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நம்ம போக முடியாது. ஏங்க ஒரு வீடை காலி பண்ணோன்னா கூட நம்ம ஒரு சில பொருட்களை விட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா இது வேண்டாம், இது இருந்தும் நான் இதை பயன்படுத்தலை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு போகும்போது தான் நீங்கள் தேடுற அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு அழகான பாதையை அமைச்சு கொடுக்கும். யூ வில் கீப் மூவிங் ஃபார்வர்ட். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லா பெஸ்ட் பாசிபிள் பாத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் எல்லா நேரமும் எதை சூஸ் பண்ணுறீங்க? எஸ், இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கூடாது. நான் எப்போவுமே சரியான முடிவுகள் எடுக்கிறதில்ல அப்படின்றத நினைக்கிறத தாண்டி என்னால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்றத நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனிதர்? நீங்கள் ஏற்கனவே இந்த
வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு, அந்த பாதையை தாண்டி தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை எனக்கெல்லாம் எந்த பாதையும் இல்லை, நானே என்னுடைய பாதையை உருவாக்கிப்பேன், இல்லை உருவாக்கிக்க போகிறேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு நம்புறீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு பெரிய கேள்வி. இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு சாய்ஸஸ் இருக்கும், அதை நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. பட் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த ஒரு பர்சன், ஒரு மனிதர், இல்லை ஏதோ ஒரு புக்கில் கூட நீங்கள் படிக்கலாம், இல்லை ஏன் இந்த ஒரு மெசேஜ், இப்போ நீங்கள் கேட்குற இந்த ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு ஒரு அலாமாக இருக்கும். ஏன் இந்த பாதையை நீ சூஸ் பண்ண, ஏன் இந்த ஒரு லைஃப்பை சூஸ் பண்ண அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களால் பாசிபிளாக பதில் சொல்ல முடியுமா? உங்கள் கண்ணு முன்னாடி எவ்வளவோ பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும், பட் நீங்கள் இதை இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இல்லைங்க, ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த பாதை, இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை ஏற்கனவே நீ இப்படி தான் வாழணும் அப்படின்னு ப்ரீடிட்டர்மைண்டாக உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா என் தலையெழுத்து அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, என் வாழ்க்கையை நான் தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கான பரிசு இல்லை அதுக்கான ஒரு பேமெண்ட்டை தான் நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாதையை ரொம்ப ஈஸியோ சிம்பிளோ நான் தானேங்க கிடக்கணும். ஸோ யார் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பட் டெல்மி, நீங்கள் என்னைக்காவது என்னோடய சாய்ஸஸில் எனக்கு கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிக்கிறேங்க, நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன், பட் ஐ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் மை சாய்ஸஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கா? பட் எப்போவுமே அப்படி இருந்தது இல்லைல்ல. ஒரு சில நேரத்தில் நம்ம பெஸ்ட் சாய்ஸ் தான் பண்ணுறோம், வி சூஸ் த பெஸ்ட் திங்ஸ் ஃபார் அஸ். பட் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு ஷிஃப்ட் வந்துடுது இல்லை. அது நம்ம எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவர்களுடைய எண்ணங்கள் மாறலாம். இல்லைங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லை, அதனால தான் நான் அவங்கள நம்பினேன், பட் இப்போது அவங்க எப்படி மாறினாங்கன்னு எனக்கு தெரிலங்க. எதனால அவங்க மாறினாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ சொல்லுங்கள், இது தலையெழுத்தா, இல்லை அவரவர்கள் உருவாக்கிக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றங்களா, இல்லை நம்மளாம் சூழ்நிலை கைதியா? சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த டேர்ன்ஸ், டக்குன்னு வரக்கூடிய யூ டேர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க, உங்களுடைய எண்ணங்களை மட்டும் நம்புங்க. என்னால் முடியும், இதை என்னால் சாதிக்க முடியும், சால்வ் பண்ண முடியும், இந்த சேலஞ்சை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இது என் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு உங்களுக்கான பெஸ்ட் பாசிபிள் ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்றைக்குமே நான் பவர்லெஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த பவர்லெஸ் அப்படின்ற அந்த ஒரு எமோஷன் உங்களை ஒரு செல்ஃப் பிட்டி மோட்குள்ளே கொண்டு போயிடும். ஐயோ எனக்கா எப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடும். நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், இன்ஹேல், எக்ஸேல். நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் என்னோட கண்ட்ரோலில் இல்லைன்னு தோணுதோ, நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. நீங்கள் சூஸ் பண்ண பாதை சரியான பாதை. இங்கே நீங்கள் ஜெயிக்க வரல, எந்த பாதையை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற காம்படிஷனுக்கு நீங்கள் வரல. எந்த பாதையை சூஸ் பண்ணி எனக்கான பாடங்களை, எனக்கான லெசன்ஸை நான் தெளிவாக கற்றுக்கிட்டேன்னா இல்லையா, இதுக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். டேக் அ டீப் பிரெத். இந்த மெசேஜ் என்கிட்ட இருந்தில்ல, உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து. நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. உங்களுடைய ட்ரூ பொட்டென்ஷியல் என்ன, எது என்னால் முடியும், எது என்னால் முடியாது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எது உங்களால் சாதிக்க முடியும், எதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு கேள்வியை உங்களை ஒருத்தங்க கேட்டோன்னே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ப்ராபப்ளி இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையே மாற்றலாம். ஒரு 2-3 வருஷம் கழித்து இந்த ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமாக தோணும். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் லக்கியா இல்லையான்னு. கண்டிப்பாக நீங்கள் லக்கி தான். இங்கே அன்லக்கின்றது எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் மற்றவர்களுடைய பார்வையில். உங்களுக்கு நீங்கள் என்றைக்குமே லக்கி. யூ ஆர் அ சாமர். எந்த ஒரு நொடியில் என்ன ஒரு மாற்றம் வந்தாலும், என்ன ஆர்கியூமெண்ட் வந்தாலும், யூ நோ ஹவு டு டீல் இட். எல்லா நேரமும் நீங்கள் ரொம்ப காஷியஸாக தான் இருக்கீங்க. உங்கள் மூளை சொல்கிறத விட உங்கள் எண்ணங்களை கவனிங்க. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி கட்டாயமாக அமையும் அப்படின்றத உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறாங்க. ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என் ஆஸ் ஆல்வேஸ். ஆமாங்க, கீப் ஸ்மைலிங்.